கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 63ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம். ராஜாவோ தேவனில் கழிகூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். தேவனிடத்திலே நாம் கழிகூர்ந்து அவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். அவரை கழிகூர்ந்து நாம் துதிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் ஒரு நிறைவான சந்தோஷமாய் இருக்கும். அது நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷமாய் இருக்கும். அது உலகத்திற்கு ஒத்த வேதம் தெரியாத ஒரு சந்தோஷமாய் இருக்கும். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். நாம் கட்டாயமாய் பொய் பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாயிலிருந்து உண்மைதான் வர வேண்டும், பொய் பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அவர் அருவருக்க கூடாது நம்மை. ஆமென். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது கட்டளைகளிலே சொல்லப்படுகிறதான ஒரு கட்டளை. அதிலே 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கட்டளையிலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது கட்டாயமாய் நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் களவு செய்யாமல் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அவர் பரிசுத்தமான தேவன், அவரை நாம் அசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் நாம் பொய் பேசுகிற போது நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கலாய் காணப்படுவோம். அப்படியானால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்காது. எனவே பொய் பேசுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பொய்யை வெறுக்கக்கூடிய ஆண்டவர். பொய் என்பது பாவத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். பொய் சொல்வதனாலே பாவத்தை மேலும் மேலும் நாம் கூட்டிக் கொள்கிறோம். எனவே நாம் நிச்சயமாக பொய் சொல்லக்கூடாது. அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தார் என்பதற்கு மோசேயை அவர் காட்டி, மோசேயை அவர் முன்னிறுத்தி அவர் சொல்கிறார், மோசே தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்ததை போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை எபிரேயிலே நாம் வாசிக்கலாம். எனவே தேவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் உண்மையே சொன்னார், அவர் பொய்யே பேசுறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமம், அவரால் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாமம், அவருடைய வழியில் நடக்கக்கூடிய நாமம், பொய் பேசுவதை நாம் விட்டுவிட வேண்டும். அது தேவனுக்கு பிரியம் அல்ல, அது அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நம்முடைய வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. ஒருவேளை தப்பி தவறி ஒரு பொய் வரும் என்று சொன்னால் அதை உடனே நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பொய் பேசுவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஆமென். ஒருவேளை நாம் இதுவரையிலும் அப்படி சாதாரணமாகவே பொய் சொல்லிக் கொண்டு போக நினைச்சனால் இன்றைய தினத்தில் அதை மாற்றிக்கொள்வோம். அது தேவனுக்கு அருவருப்பானது. ஆண்டவரே, இதை கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பொய் பேசாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆண்டவர், நாங்கள் பொய் பேசாமல் இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை எப்பொழுதுமே பொய் சொல்லுகளாய் இருப்பார்கள் சொன்னால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை உணர்ந்து அவைகளை விட்டுவிட கர்த்தர் நாங்கள் உதவி செய்வோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய் பேசுவது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருப்பது மாத்திரமல்ல, அது அருவருக்கத்தக்கது என்பது சொல்லியிருக்கிறபடினாலே அதை விட்டு உண்மை பேசுவதாக ஒருவரை மாற்றுவீராக.
இந்த நாளிலே கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் தேவனகத்தை உண்மையுள்ளவர்களாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.